கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இருக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணுக்கு அதுவும் நடு ரோட்ல வச்சு லவ் லெட்டர் கொடுப்பேன்? குடுப்பியா குடுப்பியா குடுப்பியாடா குடுப்பியா? ஹலோ, இதெல்லாம் கேட்க நீங்க யாரு? அவளோட அண்ணனா? சொல்லுங்க, அவளோட அண்ணனா? அண்ணன் இல்லடா, அதுக்கும் மேல அவளுடைய லவ்வர். டேய், இவள 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன்டா. நான் +2 முடிச்சு 2 வருஷம் ஆகுது. இன்னும் ஏன் தெரியுமாடா நான் காலேஜ் போகல? அனன்யா எந்த காலேஜ்ல சேர்றாளோ அதே காலேஜ்ல சேர்ந்து அவ கூட ஒன்னா படிக்கணும் தான்டா. அந்த அளவுக்கு வெறித்தனமா லவ் பண்ணிட்டு இருக்கேன்டா. நீ என்னடானா அவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்து கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? சாவுடா, சாவு. ஏய் வரா, ஏய் இன்னொரு தடவை அனன்யா இருக்க பக்கம் பார்த்தேன் கொன்றுடா. அனன்யா, 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 நில்ல அனன்யா, நில்ல அனன்யா. நானும் 3 வருஷமா உன் பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு ஐ லவ் யூன்னு சொல்ல போறேன். இப்ப போய் எனக்கு பதில் சொல்லிட்டு போ அனன்யா. சொன்னா கேளு, முதல்ல வழிவிடு, நான் போகணும். உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் போயிடு, என்ன டார்ச்சர் பண்ணாத. இப்போ நீ எனக்கு ஐ லவ் யூன்னு சொல்றியா இல்ல இந்த மாடியில ஏறி குதிக்கிடுமா? ஐ லவ் யூன்னு சொல்ல அனன்யா. இல்ல நிஜமாவே மாடியில ஏறி குதிச்சிருவேன். சொல்றியா இல்லையா? அனன்யா சொல்ல மாட்டல, சொல்ல மாட்டல. அப்ப நான் குதிக்கிறத பக்கத்துல இருந்து பாருடி. வாடி வாடி வாடின்னு சொல்றா. ஏய் விடுறா அவள, விடு, விடுறா. யாருமா அவன்? எதுக்கு உன் கையை பிடிச்சு எடுத்தான்? ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன்ல என்கிட்ட ஒருத்த பிரச்சனை பண்றான்னு, அது இவன் தானா? இப்ப கூட நீ ஐ லவ் யூ சொல்லு, இல்ல மாடியில இருந்து குதிக்கிறத வந்து பக்கத்துல நின்னு பாருன்னு என்னை இழுத்துட்டு போறான்னு. ஏண்டா உங்களுக்குலாம் வேற வேலையே இல்ல? உங்களை மாதிரி ஆளுங்களால தாண்டா பொம்பளை பசங்களை தனியா அனுப்பவே முடியல. பயமா இருக்கு. சார் தப்பா பேசாதீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரியான ஆளு நான் இல்ல சார். காலையில வீட்ல இருந்து கிளம்புறதுல இருந்து திரும்ப உங்க வீடு வந்து சேர்ற வரைக்கும் உங்க தங்கச்சிக்கு நான் தான் சார் பாதுகாப்பா இருக்கேன். நான் உங்க தங்கச்சிய லவ் பண்றேன் சார். ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அதை என்கிட்டயே சொல்வேன். சார் இது என்ன சார் அநியாயமா இருக்கு? நான் உங்க தங்கச்சி சின்சியரா லவ் பண்றேன் சார். சார் லவ் பண்ற தப்பா சார்? லவ்னா சும்மா ஜாலியா சுத்திட்டு கைட்டு விட்டு போவாங்களே, அப்படிலாம் நான் போக மாட்டேன் சார். சார் நான் உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். டேய் வேணாம், இதோட நிறுத்திடு. என் தங்கச்சி பின்னாடி சுத்துறதெல்லாம் விட்டுரு. நிறுத்துறதா? நீங்க முதல்ல எங்க லவ்க்குள்ள குறுக்க வரீங்க பாருங்க, அதை நிறுத்திக்கோங்க.
இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்க, அனன்யாவோட அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். ஏய், என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ நீ? ஆ? சார் பண்றா பார்க்கலாம். லவ் பண்ணுவ? பண்றா பார்க்கலாம். அடிங்க சார், அடிங்க சார், அடிங்க சார், அடிங்க சார், ஏய். அடிங்க சார், அடிங்க சார், அடிங்க சார், அடிங்க சார், அடிங்க சார், அடிங்க சார். ஆனா அனன்யாவை லவ் பண்றத மட்டும் நிறுத்த மாட்டேன். என்னடா சொன்ன? ஆ! என்னண்ணா இப்படி பண்ணிட்ட? ஜீவா அண்ணனுக்கு தெரிஞ்சா கோவப்படுந்தா நான் உன்கிட்ட சொன்னேன். நீயும் இப்படி பண்ணிட்டியே, ஏதாவது பிரச்சனையாக போகுதுன்னு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. இவனால சாவடிக்கணுமா? பைத்தியக்காரன். அண்ணன், நீ பாட்டுக்கு அடிச்சு போட்டுட்ட. நாளை பின்ன எப்படி நான் தனியா ஸ்கூலுக்கு வருவேன்? அவ ஏதாவது பண்ணிடுவான. லூசு பையன். விடுமா, எப்படியும் இன்னும் எக்ஸாம்க்கு 2 மாசம் தான் இருக்கு. நீ ஸ்கூலுக்கே போகாத, ஸ்ட்ரெயிட்டா எக்ஸாம் எழுதிடலாம். என்னென்ன இப்படி சொல்ற? ஆமாமா, எக்ஸாம் கூட நீ தனியா வர வேண்டாம், நான் துணைக்கு வரேன். நீ வா வா. அண்ணன் கொடுத்த அடியில அவ அடங்கிடுவான்னு நினைச்சேன். ஆனா அவ அடங்கல. ராத்திரி செவரேறி குதிச்சு என் பெட்ரூம்க்கே வந்துட்டான். என்ன அனன்யா? என்ன நீ இந்த மாதிரி கட்டு போட்ட கெட்டப்படி தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நீயே என்கிட்ட வந்து நேர்ல சொல்லிருக்கலாம்ல. நானே எங்கேயாவது இந்த மாதிரி இடிச்சு நானே உனக்காக இப்படி பண்ணிருப்பேன்ல. நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அனன்யா. ஆஃப்டர் ஆல் இதை பண்ண மாட்டேனா? எதுக்கு அண்ணன் தேவையில்லாம உங்க அண்ணன் கிட்ட சொல்லி என்ன இப்படி அடிக்க விடுற? பாவம் உங்க அண்ணன் தேவையில்லாம என்ன அடிச்சு அவர்தான் டயர்டா இருப்பாரு. இதெல்லாம் எதுக்கு அண்ணன்யா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அண்ணன் அடிக்க எனக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்குமா? இடத்துல ஒரு பெரிய கல் ஒன்று அதை தூக்கி அப்படியே அவன் மண்ணால போட்டு உடைக்கிறது எவ்வளவு நேரம் இருக்கும்? நான் ஏன் தெரியுமா அப்படி செய்யல? நாளை பின்ன அவர் எனக்கு மச்சான வர போறோம். நம்ம கல்யாணத்துல அவர் தான் நம்ம கையை பிடிச்சு ஹோமகுண்டத்தை சுத்தி வரணும். அதுக்காகத்தான் பாவம் பழச்சு போட்டோன்னு விட்டுட்டேன். தயவு செஞ்சு போயிடு, இல்ல சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். கூப்பிட்டா பயந்துருன்னு நினைக்கிறியா? நீ போலீஸே கூப்பிட்டாலும் நான் பயப்பட மாட்டேன். ஒழுங்கா அமைதியா இருந்துரு. 5 நிமிஷம் தான். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். இப்படித்தான் அமைதியா இருக்கணும். ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள் அனன்யா. ஜஸ்ட் ஒரு ஐ லவ் யூ சொல்லு. நான் இப்பவே கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். இவ்வளோ நாள் சிங்கிள் சைடா இருந்த நம்ம லவ் இப்போ இருந்து டபுள் சைடு லவ் ஆகட்டும். கம் ஆன் குயிக், ஐ லவ் யூ சொல்லு. முடியாது. இப்ப நீ போறியா இல்ல நான் கத்தட்டுமா? இப்போ நீ சொல்ல போறியா இல்ல? நீ என்ன பண்ணாலும் சரி முடியவே முடியாது. நீ நினைச்சது எதுவும் நடக்காது. ஐயா, நான் ஒண்ணு பண்ண மாட்டேன். ஏன்னா நீ என்னோட உயிர். இப்போ நீ சொல்லனா இந்த பிளேடாலே என் கையை கிழிச்சிட்டு செத்து போயிடுவேன். என்ன சும்மா மிரட்டுறான்?
செய்ய மாட்டேன்னு யோசிக்கிறியா? சொல்ல போறியா இல்லையா? ஐ லவ் யூன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன். 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 மரியாதையா ஐ லவ் யூன்னு சொல்லிடு. இல்ல இங்க கழுத்தாரத்துக்கு செத்து போயிடு. சொல்லு. ஐ லவ் யூ சொல்லு. ஐ லவ் யூ. சொல்லு. சொல்லு. ஐ லவ் யூ. I love you. I love you. I love you. இனிமே நம்ம காதல் சிங்கிள் சைட் லவ்ல இருந்து டபுள் சைட் லவ்வுக்கு ப்ரமோஷன் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் உன்னை பார்க்க வந்தா, உன்கிட்ட பேச வந்தா நீ டார்ச்சரா ஃபீல் பண்ண கூடாது. ஏன்னா நீ நானும் இப்போ லவ் பண்றோம். ஓகேவா? அப்புறம் என்ன பார்க்கும்போதுலாம் நீ ஐ லவ் யூ சொல்லணும். சரியா? என் சாவுக்கு நீதான் காரணம். லெட்டர் எழுதி வச்சிருவேன். புரியுதா? சொல்லு. I love you. I love you. சரி, இப்ப நான் கிளம்பி போறேன். ஆனா கடைசியா ஐ லவ் யூ சொல்ல. சொல்லு. சொல்லுமா ப்ளீஸ். எனக்காக சொல்ல. I love you. I love you. I love you too. Good night. Sweet dreams. Okay. Dreamsல மீட் பண்ணலாம். I love you. Take care. Huh? Love you. Bye. Bye. Dreams. Huh? முழு பைத்தியமாவே ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கல. இனிமே என் வாழ்க்கையில அவன் வரமாட்டான்னு நினைச்சு நிம்மதியா இருந்தேன். இப்படி திடீர்னு என் முன்னாடி வந்து நிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படியோ இந்த காலேஜ் கண்டுபிடிச்சு அவன் இங்க வந்துட்டான். அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. என் கை கால்லாம் உதற ஆரம்பிக்குது. டென்ஷன்ல ஒரே படபடப்பா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல பூங்கொடி. பயப்படாத அனன்யா, இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கு போய் பயந்துட்டு இருக்கியா? வா, இப்பவே போய் ஜீவா சார்ட்ட சொல்லுவோம். எல்லா பிரச்சனையும் அவர் பாத்துப்பாரு. வா. வேண்டாம் பூங்கொடி, ஜீவா அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டாம். தேவா அண்ணா அவனை அடிச்சு பார்த்தாச்சு. அப்பயும் அவன் அடங்கல. திரும்பவும் வந்து என்ன டார்ச்சர் பண்ணான். தற்கொலை பண்ண போறேன்னு என்ன மிரட்டினான். அவன் ஒரு லூசு பூங்கொடி. உண்மையிலேயே அவன் சொன்ன மாதிரி செஞ்சாலும் செஞ்சிருவான். அப்புறம் என் அண்ணனுங்களுக்கு தான் பிரச்சனை வரும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பூங்கொடி. வேண்டாம். நீ தேவையில்லாம பயப்படாத அனன்யா. நாம இப்படி பயப்படுறதுனாலதான் இந்த மாதிரி கிறுக்கனுங்களுக்கெல்லாம் தைரியம் வருது. இவனெல்லாம் அப்படியே விடக்கூடாது. வேண்டாம் பூங்கொடி, இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நீ ரொம்ப பிரஷர் பண்ணி கேட்டதுனாலதான் உன்கிட்ட நான் சொன்னேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு இது யார்கிட்டயும் சொல்லாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அனன்யா. அவன் என்ன பெரிய இவனா? அப்ப நீ தனியா இருந்த, உன்னை வந்து மிரட்டிட்டு போயிட்டான்.
இப்பதான் உனக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம்ல, சும்மா விட்டுருவோமா? இனி அவன் ஏதாவது உன்கிட்ட பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அவனை. ஹாய் பேபி. நீ ஏன் பயப்படுற? நான் தான் இருக்கேன்ல, என்ன பண்ணிடுவான்னு பாக்குறேன். ஹாய் அனன்யா, எப்படி இருக்க? என்ன மயக்கம் தெளிஞ்சிருச்சா? அன்பு ஒழிஞ்சான்னு இத்தனை நாள் நிம்மதியா இருந்தல்ல? நான் உன்னை அப்படிலாம் ஈஸியா விட்டுருவேனா? எப்படியோ கண்டுபிடிச்சு நானும் இந்த காலேஜ்லயே உன் டிபார்ட்மெண்ட்டே வந்து சேர்ந்துட்டேன். பாத்தியா? ஏன்னா என் காதல் தெய்வீகமானது. அது எப்படியாவது நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்துரும். இனிமே எனக்கு கவலையே இல்லை. ஒரே காலேஜ், ஒரே கிளாஸ். இனிமே உன்னை எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரி சரி, உன்னை நான் போர் அடிக்க விரும்பல. உன்கிட்ட இருந்து அந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப வருஷமாச்சு. என்னால ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது. எங்க ரொமான்டிக்கா ஒரே ஒரு ஐ லவ் யூன்னு சொல்ல. ஏய், உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒரு பொண்ணுகிட்ட நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? நான் தெரியாம தான் கேக்குறேன், நீங்களாம் எங்க இருந்துடா வரீங்க? ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா அவளை விட்டுட்டு போயிடணும், அதுதான் ஆம்பளைக்கு அழகு. அதை விட்டுட்டு அந்த பொண்ணுங்க எங்க போனாலும் அவங்க பின்னாடியே போறது, அவளை டார்ச்சர் பண்றது. வேற வழியே இல்லனா ஒண்ணு அவளை கொன்னுடுவேன்னு மிரட்ட வேண்டியது, இல்லனா உங்க கையை அறுத்துக்கிட்டு செத்துருவேன்னு அவளை பயமுறுத்த வேண்டியது. அவ பயப்படுறது உங்களுக்காக இல்லடா, அவ குடும்ப கௌரவத்தை நினைச்சி. முதல்ல அதை புரிஞ்சு நடந்துக்க. இப்படிலாம் பண்றது ஆம்பளத்தனம் இல்ல, கோழத்தனம். ஹலோ, நீ யாரு? விட்ட ஓவரா பேசிக்கிட்டே இருக்க. உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கிளம்பு கிளம்பு. நான் எதுக்குடா கிளம்பணும்? எனக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இருக்குடா. அவ என் ஃப்ரெண்டு. அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் கேட்பேன். ஓ அப்படியா? நீ அவளோட ஃப்ரெண்டா? என்ன நன்யா, என்ன அடிக்கிறதுக்கு ஆளெல்லாம் செட் பண்ணிருக்கியா? நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் உன்னை விடவே மாட்டேன். அவகிட்ட எதுக்குடா பேசுற? தைரியம்னா என்கிட்ட பேசுடா. இங்க பார், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இங்கிருந்து போய்கிட்டே இரு. நீ போடா முதல்ல. ஹலோ, உனக்கு லவ் பத்தி என்ன தெரியும்? நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? இல்ல. அப்போ உனக்கு எல்லாம் லவ் பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்ல. ஏன்னா லவ் பண்றவங்களுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். இப்படி டார்ச்சர் பண்ணி உன்னை பார்த்தாலே படபடன் வந்து கை கால்லாம் நடுங்குற அளவுக்கு பண்றதுக்கு பேரு காதல் இல்ல, கருமாந்திரம். இந்த கருமாந்திரத்தெல்லாம் இன்னையோட நிறுத்திடு, இல்ல அவ்வளவுதான், நடக்கிறதே வேற. என்ன பத்தி உனக்கு தெரியாது. தேவையில்லாம என்ன பகச்சுக்காத, அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஏய், நானும் மலைக்காட்டு கிராமத்து பொண்ணுதான். எனக்கு கோவம் வந்துச்சு, ஆம்பளன் கூட பார்க்க மாட்டேன். அடிச்சு கைய கால பிச்சு அடுப்புல வச்சிருவேன், ஜாக்கிரதை. அங்க ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. ஏய், நீ லவ் பண்ற, டார்ச்சர் பண்ற, புரிஞ்சுதா? பூங்கொடி அமைதியா இரு ப்ளீஸ். ஜீவானுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் ப்ளீஸ். என்னங்க நடக்குது? ஏதாவது பிரச்சனையா? இந்த நேரத்தில் இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஹலோ ஜீவா சார். என்ன சார், எப்படி இருக்கீங்க? யார் நீ? இதுக்கு முன்னாடி உன்னை நான் அந்த காலேஜில் பார்த்ததே இல்லையே. என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லாவே தெரியும்.